ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ். இன்றைக்கி பார்த்தோன்னா சாட்டர்டேஸ் ஒரு குட்டி மினி விலாக் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எங்களுக்கு சாப்பாடு பார்த்தோன்னா வடித்த சாதம், பச்சைப்பயிறு முள்ளங்கெல்லாம் போட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு லஞ்சுக்கு தக்காளி சாதம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சுருந்தேன். தக்காளி சாப்பாடு வந்து பார்த்தோன்னா நான் எப்போவுமே ஒரு மாதிரி செய்வேன். அந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய சிம்பிள் டிப்ஸாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு லஞ்சுக்கு தக்காளி சாப்பாடு, காலிஃப்ளவர் பொரியல், டேட்ஸ் வந்து எடுத்துட்டேன். எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பும் போது பார்த்தோன்னா லட்டு வந்து என்னை பார்த்துட்டா. ஸோ அவ்வளோ சமாளித்து கிளம்புறதுக்கே பார்த்தோன்னா 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அம்மா நானு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏறி தொத்திட்டா. ஒரு வழியாக அவளெல்லாம் சமாளித்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நைட்டு. ஸோ நைட்டு எங்களுக்கு டின்னருக்கு பார்த்தோம் அப்படின்னா சப்பாத்தி ப்ளஸ் வந்து முட்டை குருமா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி உங்களுக்கு எப்போவும் சாஃப்டாக வரதுக்கு 2 டிப்ஸ் தான். மாவு பிசையும் போது ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற வாட்டர் ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், சப்பாத்தி நல்லா சாஃப்ட் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே நான் சப்பாத்தி சுடும்போது என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். எப்போ செஞ்சாலுமே அவர் தான் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு சப்பாத்தி செஞ்சுருந்தேன். அதுவும் சூப்பராக வந்துருந்தது. சச்சின் வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு அது ஃபஸ்ட் டைம் வந்து அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். நான் லட்டு, என்னோடய ஹஸ்பண்ட், சச்சின் 4 பேருமே பார்த்தோம் அப்படின்னா செஞ்சிட்ருந்தோம் சப்பாத்தி மாற்றி மாற்றி. அதுக்கப்புறம் சச்சின் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டான். ஒரு வழியாக வந்து சமைச்சு முடிச்சுட்டு எப்படா வெளியே வருவோம் அப்படின்னு தான் இருந்தது. ரொம்ப ஹாட்டாக இருந்தது. வெளியே உட்காந்து நல்லா காத்தோட்டமாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கள் சாட்டர்டே வந்து இப்படி தான் போச்சு. தேங்க்யூ.